मुक्ति जीवन मुक्ति के वर्षे का अनुभव अभी संगम पड़ी சாந்தி. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை வாழ்க்கையில் அனுபவம் செய்வது, அது இப்பொழுது சங்கம யுகத்தில் நிகழ வேண்டும். அனைத்து விதமான பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு இருப்பது. எந்த சூட்சுமமான பந்தனமும் இருக்க வேண்டாம். பாபா இப்பொழுது மிக தெளிவாக உங்களுக்கு கூறுகின்றார், கவனம் கொடுங்கள், தயவு செய்து கவனம் கொடுங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பாபா பாபா அவர்களை பந்தனத்திலிருந்து விடுபட செய்ய வேண்டும். இந்த ஜனவரி மாதத்தில் அவ்யக்தி பரிவாரில் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருங்கள். வாழ்க்கையில் விடுபட்ட ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். जीवन मुक्त स्थिति का अनुभव करो. जीवन मुक्त स्थितिயை அனுபவம் செய்யுங்கள். Followed by மோகினி தீதியிடமிருந்து நாம் Baba's voice, heart to heart conversation with seniors. Join us daily for special Amrit Vela conducted by yogis. அவ்யக்தி பரிவார் will be open. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதில் பங்கு பெறலாம். அமிர்த வேளையில் விசேஷமான பட்டி என்பது இருக்கும். 21 days with a shared feeling of closeness and remembrance. अव्यक्त इशारे मिलते हैं, अव्यक्त हमें बन जाने को, अव्यक्त इशारे मिलते. ओम शांति। अव्यक्ति परिवार में आप सबका स्वागत है। आप सबको नए वर्ष की बहुत बहुत शुभकामनाएं। அவ்யக்தி பரிவாருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். शुरू हो चुका है कुछ देशों में और कुछ புது வருடத்திற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சில நாடுகளில் ஏற்கனவே புது வருடம் ஆரம்பமாகிவிட்டது. எல்லாருக்கும் புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்கள். நாம் கர்மாதீத் ஆகுவதற்கான முயற்சியை சென்ற மாதம் மேற்கொண்டோம். மோகினி தீதி நமக்கு மிக நல்ல பராமரிப்பை வழங்கினார்கள். எல்லாருக்கும் மிக நல்ல அனுபவம் இருந்தது. உங்களுடைய அனுபவங்களை வாட்ஸ்அப்பில் அல்லது வெப்சைட்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பாப்தாதா மிக அழகான முரளியை பாபா நமக்கு இன்றைக்கு கொடுத்தார். எல்லா சென்டர்லயும் ஏதாவது ஒரு புது விதமான பட்டியினுடைய விஷயம் இருக்கும்.
अव्यक्ति परिवार में நீங்க भी हम பந்தனத்திலிருந்து जनवरी मास में விடுபட்டவர்களாக पूरा இருந்து दिन முக்தி भट्टी चालू மற்றும் ஜீவன் रखेंगे। முக்தியினுடைய जिनको அந்த भट्टी के வாழ்க்கையை लिए आना हो அனுபவம் செய்யுங்கள். आप आ सकते हैं। जो அகத்தி भी 1 घंटा பரிவார்லையும் 2 घंटा நாம योग பட்டி अभ्यास कर முழு सकते நாளும் हैं நடக்கும் साथ में ஜூம்ல. संगठन में बहुत अच्छा யார் रहेगा। 1 மணி और நேரம் साथ வரணும்னு में நினைக்கிறீங்க, हमने आप வாட் सबको எவர் இட் இஸ், दिलाराम भट्टी का भी நீங்க जो அதுல कार्यक्रम வர बना हुआ முடியும். है 21 दिन का, उसका भी मटेरियल திலாராம் भेजा பட்டி है அப்படின்னு यहाँ ஒரு पर ப்ரோக்ராம் व्हाट्सएप द्वारा। அப்படிங்கிறது आप இருக்கு. सबको प्राप्त हुआ होगा। 21 நாளைக்கு उसके भी அந்த हम जो பட்டியும் पॉइंट्स हैं நம்ம वो செய்றோம். सीरीज அது के बाद இமெயில்ல हम पढ़ेंगे, ताकि அனுப்பப்பட்டிருக்கு आप सबको எல்லாருக்கும். पता रहे कि हम நீங்களும் कौन அதை सी टॉपिक பார்த்திருக்கலாம். पर अभ्यास करेंगे अगले दिन के लिए। तो आज அதற்கான हम பாயிண்ட்டையும் நம்ம जनवरी 1 செய்வோம். ஸோ उसका அதனால हम உங்களுக்கு நம்ம जो அடுத்த टॉपिक நாள் என்ன है பண்ணணும் वो है அப்படிங்கிறது मुक्ति நமக்கு जीवन தெரியும். मुक्ति के ஸோ वर्षे के ஜனவரி अधिकारी 1க்கு நாம अव्यक्ति அந்த शहरे டாபிக் நம்ம செய்வோம். बाप दादा चाहते हैं मेरा एक ஆஸ்திக்கான, बच्चा அதாவது मुक्ति जीवन முக்தி मुक्ति के மற்றும் ஜீவன் वर्षे के முக்திக்கான அந்த अधिकारी बने। ஆஸ்தியினுடைய अभी के ஒரு अभ्यास की सतयुग में नेचुरल लाइफ होंगी, लेकिन वर्षे का अधिकार अभी संगम पर है। பாப்தாதா என்ன इसलिए விரும்புகின்றார் अगर அப்படின்னா, कोई भी என்னுடைய बंधन ஒவ்வொரு खींचता குழந்தையும் है முக்தி மற்றும் तो ஜீவன் कारण முக்தியினுடைய सोचो ஆஸ்திக்கு और அதிகாரியாக निर्धारित வேண்டும். करो। இன்றைய अभी हम பயிற்சியின் मोहिनी மூலமாக दीदी से சத்யுகத்தில் सुनेंगे இயற்கையான अगले दिन வாழ்க்கை, அதாவது विशेष ஜீவன் जो முக்த भी வாழ்க்கை हमारे ஏற்படும். भारत ஆனால் में ஆஸ்திக்கான से सुन அதிகாரம் रहे இப்பொழுது हैं சங்கம तो आप யுகத்திலேயே सबको இருக்கிறது. बता दें எனவே कि हम ஏதேனும் योग பந்தனம் कैसे ஈர்த்தால் अभी सीरीज காரணத்தை कर रहे हैं। யோசியுங்கள், अभी हमारा மேலும் ईयर शुरू होने நிவாரணம் वाला है कुछ செய்யுங்கள். घंटों में। இப்பொழுது मोहिनी நாம் दीदी भी மோகினி हमारे தீதி साथ கூற न्यू ईयर இருப்பதை पर होंगे। கேட்கலாம். उस घड़ी में हम योग अभ्यास करने वाले हैं, जो कि हम நியூயார்க்ல अव्यक्ति परिवार में भी அவர்களுடைய दिखाएंगे। புது आप வருடம் सब भी जुड़ना ஆரம்பமாகிவிடும். चाहे तो जुड़ सकते हैं। और कल 1 जनवरी यहाँ न्यूयॉर्क के हिसाब से यहाँ पर सवेरे मोहिनी दीदी அவ்யக்தி बोर्ड भी குடும்பத்திற்கும் लगाएंगे நாம और वर्षा அதை दीदी, तो वो भी आप हमारे साथ जुड़ सकते हैं। तो वो कार्यक्रम का அப்போ जो நமக்கு समय है वो मैं सीरीज के போக் अंत में सबको அப்படிங்கிறதும் இருக்கும். बताऊंगी। तो अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருக்கும் விஷயங்களை கேட்கலாம். सो हम हर रोज का अव्यक्त इशारे का तो अभ्यास करते ही हैं, और जैसे हमने बताया दिलाराम भट्टी का जो 21 दिन का कार्यक्रम है उसके நாம் हिसाब से जनवरी நம்முடைய 1 का ஒவ்வொரு जो நாளும் हमारा अभ्यास அவ்யக்த का जो இஷாராவுடைய टाइटल சிக்னலை है நம்ம कविता பயிற்சி செய்து नरती हर கொண்டிருந்தோம். இப்ப वैद्यनाथ, हम நாளைக்கான बाबा को பயிற்சி वैद्यनाथ के என்ன रूप में அப்படின்னா, याद करेंगे। तो ये मुरली से ही है। அவினாஷியான अभी हम அழிவற்ற मोहिनी दीदी ஒரு से सुनेंगे। குணப்படுத்தவர், அது வைத்தியநாதன் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுது. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी के मन में சாந்தி.
ओम शांति। தீதி எல்லாருக்கும் ஓம் சாந்தி சொல்றாங்க. Om Shanti. Yeah. Om Shanti. ओम शांति। ओम शांति। ओम शांति। आप लोगों को सुनाई पड़ रहा है सबको? चलो अच्छा है। कभी कभी होता है कि जो साधन है ना, उसके लिए भी साधना करनी पड़ती है। तो ऐसा ही लगता है कि जब நம்ம சில साधन வசதிகள் काम नहीं விஞ்ஞான करते பூர்வமான வசதிகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு கூட சிலப்போ நாம ஒரு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. नया वर्ष शुरू அப்போ हो அப்போ चुका है அதற்கும் और கூட हो நாம गया யோக है। சக்தியை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. काफी तरह के சில नए இடங்கள்ல पुरुषार्थ இனிமேதான் புது வருடம் उन्नति के ஆரம்பமாக இருக்கு. तरीके बताए जा रहे हैं। நிறைய முயற்சிகள் एक நிறைய तरफ இடத்துல अव्यक्त செய்யப்படுது. इशारा, பலவிதமான வழிமுறைகள் दूसरी तरफ கிடைச்சிருக்கு. आपका सम्मान और बाबा का एक ஒரு பக்கம் गाइडलाइन। நமக்கு அவ்யக்த சிக்னல் இருக்கு, तो ऐसे लग மற்றொரு रही है क्या பக்கம் करें क्या नहीं करें। சுயமரியாதை இருக்கு, பாபாவுடைய தலைப்பு अभी अभी இருக்கு. शिविर நாம में எதை बहुत अच्छा செய்யணும் எதை पट्टी के செய்யக்கூடாது बारे में இதையெல்லாம் நம்ம बताया। பார்க்கலாம். 6 மணிக்கு மிக நல்ல ஒரு பட்டி செஷன் இருந்தது. आपको रिकॉर्डिंग ஒரு ஒரு रिकॉर्डिंग है ஒரு उसकी மணி मिलेगी। நேரத்திற்கு முன்னாடி ஒரு செஷன் இருந்தது. அதனுடைய ரெக்கார்டிங் उसने पट्टी உங்களுக்கு को और स्पष्ट கிடைக்கும். किया है। जनवरी मास ऐसे भी 21 நாளைக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதும் அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. विशेष रूप से तपस्या करते हैं। அதுவும் இது बाबा की ஜனவரி மாதம் நமக்கு समीपता விசேஷமான முயற்சி और செய்யக்கூடிய अपने ஒரு लक्ष्य की மாதமாக समीपता। இருக்கிறது. அப்ப பாபாவிடம் நம்மால் அந்த बाबा ने हमारे लक्ष्य நெருக்கத்தை की உணர तरफ முடியும். मंजिल அப்போ बताई है நம்முடைய और அஹ், वहां तक पहुंचने குறிக்கோள் की। இருக்கிறது. நம்மளுடைய बाबा हमारे गाइड हैं, कदम कदम पर பாபா நம்முடைய कुछ கைடாக न कुछ இருக்கின்றார். सुविधाएं देके ஒவ்வொரு हम அடியிலும் सभी के பாபா लिए நமக்கு
मार्गदर्शन भी करते हैं और सब सहज நமக்கு करते जाते हैं। வழிமுறைகளை கொடுக்கின்றார். तो किसी அதில் को அவர் भी நமக்கு அதை ரொம்ப टेंशन சுலபமாக்கி இருக்கின்றார். हो जाती है ना, पुरुषार्थ की भी அதனால நமக்கு எந்த விதமான மன அழுத்தமும் வேண்டாம். बाबा ने कहा சிலப்ப முயற்சி செய்வதனுடைய அந்த ஒரு பாரத்தை கூட நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உங்ககிட்ட திட சங்கல்பம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னா உங்களால அதை மாத்த முடியும் அப்படின்னு சொன்னார். प्रेरणा मिले, कोई अच्छा अनुभव होता है, நமக்கு ஒரு अपने को फोर्स तो नहीं कर सकते ना, நல்ல फोर्स से ஒரு कुछ भी करेंगे नेचुरल हो। நமக்குள்ள நாம அந்த டிட்டர்மினேஷனை நாம ரொம்ப அழுத்தத்துல கொண்டு வரக்கூடாது. நாம் அதை இயல்பான ரூபத்துல கொண்டு வரணும். நம்முடைய மனமும் புத்தியும் இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கணும். நம்முடைய தாதிகள் எல்லாம் ஞானம் மற்றும் பாபா ரெண்டு மட்டும்தான் இருந்தது. வேற எந்த எண்ணங்களும் அவங்க கிட்ட இல்லை. அவங்க வேற ஏதோ வீணான வார்த்தைகளை பேசல. அது அவங்களுடைய வேலையில நம்ம பார்க்கும்போது அது மிக தெளிவாக இருந்தது. तो वो थोड़ा सा टेंशन देने की जरूरत है, क्योंकि बुद्धि पर நாம் அதற்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய புத்தியில் நம்முடைய புத்தி எந்த விஷயமாக இருந்தாலும் அதனால பாதிப்புல வந்துடுது. चित्त पर लगती है उसका चिंतन चलता है। तो ज्ञान நம்மளுடைய புத்தியில ஏதாவது மாட்டிச்சு அப்படின்னா நாம அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனாலதான் और बोल भी हमारे वैसे हों और उसी के आधार पर कर्म भी हो। புத்தியில ஞானம் அப்படிங்கிறது அவ்வளோ இருக்கணும். அப்பதான் இயல்பான முறையில அங்க ஞான சிந்தனை அப்படிங்கிறது நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், புத்தி எங்கேயாச்சும் போச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு செயின் போல இருக்கும். அப்ப நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டால் நாம அதை சரி பண்ணணும். தாதிகளை போல, பிரம்ம பாபாவை போல அப்படிப்பட்ட விசேஷ முயற்சியை நாம செய்யணும். நம்முடைய மனம் புத்தி அதுல ஈடுபட்டு இருக்கணும். பாபாவும் கூட சொல்றார், ஞானத்தின் மூலம் உங்களுக்கு ध्यान तो रखना पड़ता है ना, कोई भी तरह का तूफान, कोई भी तरह की कभी दुख की लहर, कभी सामान की कमी, तो इसलिए आज बाबा कह रहे हैं உங்களுடைய சுயமரியாதையில் நீங்கள் எந்த விதத்திலும் குறையாக இருக்கக்கூடாது. சுயமரியாதையில் பாபா இன்னைக்கு உங்களுடைய ஆஸ்தி மற்றும் ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான உங்களுடைய संस्कारों का हो, चाहे वो वर्षा, நம்முடைய ஆஸ்தி என்பது நமக்கு அதிகமான உதவியை செய்கிறது. பணமாக இருக்கலாம் அல்லது செல்வமாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், அது நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய முதல் ஆஸ்தி பாபா கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னா ஞானம் கிடைக்குது. அப்புறம் தூய்மை அப்படிங்கிற ஆஸ்தியும் நமக்கு கிடைக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கூட நமக்கு கிடைக்குது. அப்போ பாபா சொல்றார், பாப்தாதாவினுடைய ஆசை என்ன அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு குழந்தையும் मुक्ति, जीवन मुक्ति के वर्षे के अधिकारी बने। ஆஸ்தி முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும் என்பது பாபாவினுடைய ஆசையாக இருக்கிறது. பாபா कहते हैं कि நீங்க ஒரு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு இந்த நேரத்துல பயிற்சி செய்வதன் மூலம் அந்த ஆஸ்தியை நீங்கள் பெறணும்.
பல और ये நாட்களாக நான் என்ன संगम युग का சொல்றேன்னா, ये जो நீங்க समय வந்து है கர்மாத்தி वो ஸ்திதியில जीवन मुक्ति का पहला जन्म है। இருக்கும் பொழுது तो इस जन्म का जो प्राप्ति है இதுதான் முதல் இந்த சங்கமக வாழ்க்கை தான் ஜீவன் முக்தி ஸ்திதிக்கு तो முதல் स्वामी कहते हैं வாழ்க்கை. कि सत्युग में அதனால நாம இந்த பிறவியில अगर இதை अभ्यास किया அனுபவம் செய்ய तो வேண்டும். सत्युग में அதனால नेचुरल பாபா சொல்றாங்க, लाइफ होगी, लेकिन वर्षे का अधिकारी இந்த நேரத்துல இந்த பயிற்சி संगम நம்ம पर கிட்ட ही இருந்ததுன்னு है। சொன்னா அது வந்து சத்தியுகத்துல நமக்கு ரொம்பவும் இயல்பான ஒரு விஷயமாகிவிடும். सत्युग की जो प्राप्ति है वो वर्षा ஆனால் है, இந்த சங்கமயுகத்துல वो सब உங்களுக்கு कर्मों का फल नहीं है। ஆஸ்திக்கான और सभी युगों में तो जैसा कर्म करते हैं वैसा फल சத்தியுகத்துல தான் मिलता है। நம்முடைய ஆஸ்தி तो நமக்கு सत्युग में கிடைக்கும். जो भगवान से वर्षा मिला है சத்தியுகத்துல चाहे वो राजन का கடவுள்கிட்ட है, இருந்து चाहे நமக்கு ஒரு जो भी ஆஸ்தியை वर्षा கிடைக்கும் वहाँ போது है, जो भी वर्षा यहाँ அது मिलती வந்து है ராஜாங்கமாக இருக்கலாம். वो संस्कारों के रूप में हमारे साथ जाता है। तो लेकिन वो संस्कार तो अभी बनाने அது पड़ेंगे। अगर संस्कार बने हुए हैं तो नेचुरल होगा। அதற்கான तो हम சத்தியுகத்துல कर पाते हैं। இருக்கிற அந்த விஷயங்களுக்கான तो पहले சமஸ்காரத்தை जो இப்பொழுது நாம் जो நம்மோடு कहते हैं கொண்டு ना कि செல்ல आज வேண்டும். मेरा स्वभाव ऐसा அந்த बन गया, சமஸ்காரங்கள் இப்பொழுது நம்ம கிட்ட இருந்ததுன்னா நாம என்ன சொல்லுவோம், तो எனக்கு இந்த संगम युग ஹேபிட் पर ही இருக்கு, இந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு ऐसे அப்படின்னு நாம संस्कार சொல்றோம். बनाएं। बाबा कहते சங்கமகத்துல हैं மட்டுமே सत्युग में இந்த ये सब ஹேபிட்ஸ், नेचुरल होगा। அதாவது பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இதை இப்ப நம்ம கொண்டு வந்தாதான் சத்தியுகத்துல அது நம்மளுடைய तो இயல்பான वर्षे का குணமாக இருக்கும். अधिकार अभी संगम पर है, इसलिए अगर कोई भी बंधन खींचता है तो कारण सोचने அதனால் कारण सोच सकते हैं। ஏதாவது பந்தனம் உங்களை அதன் பக்கம் और उसका இழுப்பதாக निवारण இருந்தால் किस बंधन के कारण அதற்கான हम आगे தீர்வை नहीं बढ़ நீங்கள் पा रहे, காண कोई வேண்டும். रुकावट आ रही है या कभी मन में तूफान आ जाता है, कौन सा சில बंधन है? நேரத்துல நமக்கு தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா तो अपने மனசுல शरीर के சில संस्कार के விஷயங்கள் हिसाब இருக்கு அப்படின்னா किताब என்ன பந்தனம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். एक तो ஏன்னா चित्त तो நமக்கு पैदा होता है, पर துவாபர दूसरा யுகத்தினுடைய श्रेष्ठ कर्म भी करने ஆயிரம் पड़ते हैं, बनाना भी पड़ता है, அப்புறம் सब चुक तो नहीं करना। நம்முடைய கணக்குகளை எல்லாம் நாம बचत भी தீர்க்கணும். जरूर है ना, बाबा ने कहा ना खाता भी जरूर है। बाबा ने 3 खाते बताए ना, जमा करो जमा करो। மூன்று तो रोज விதமான शाम को அக்கவுண்ட் देखना நம்ம चाहिए கிட்ட क्या இருக்கு. कमाया, कितना खर्चा किया, कितनी बचत की। ஒவ்வொரு இரவும் கூட நாம என்ன செலவு பண்ணோம், सही எவ்வளவு हिसाब சேமிப்பு करेंगे செய்திருக்கிறோம் நம்மளுடைய கணக்குல அப்படின்னு நாம பார்க்கணும். तो அதை நாம் சரியாக वर्तमान வந்து में கணக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னா इस पहले जन्म के संस्कार इमर्ज भी करो और बनाओ। இந்த பிறவியில முதல் பிறவியில நாம அந்த விஷயங்களை तो स्मृति புது देना சமஸ்காரங்களை समझ लो। வெளிக்கொண்டு வருவோம். ये नहीं सोचो कि हम तो हैं ही, हमें तो मिलेगा ही नहीं। அந்த சமஸ்காரங்களை நாம் நினைவு तो செய்ய बाबा வேண்டும். कहते थे कई அதுவே जगह அதை வெளிக்கொண்டு कि வருவது शिव बाबा அப்படின்னு आके நமக்கு इसको கிடைச்சிரும் करेंगे, அப்படின்னு நினைக்க கூடாது. तो அப்படி संभव இல்லை. नहीं। ஏன்னா ऐसे भी गौशाला யாரோ என்ன ये भी சொன்னாங்கன்னா, कारण சிவ் है। பாபா வந்து பிரம்ம பாபா உடல்ல வராரு, அப்புறம் அவர் ஏன் வந்து इसलिए முயற்சி बाबा பண்ணணும் कहते थे அப்படின்னு कभी கேட்டாங்க. कभी कि बाबा थोड़ा அப்போ किराया दे நான் देते हैं, முயற்சி செய்வதன் மூலம் परंतु மட்டுமே எனக்கு गौशाला ஆசை की கிடைக்கும்னு करनी பிரம்மா पड़ती है பாபா प्राणा சொல்வார். लगाने के लिए। तो ஸோ इसलिए பாபா வந்து பிரம்மா 1-2 பாபாவுக்கு मिनट के கொஞ்சம் लिए ரெண்ட் बैठ के கொடுப்பார் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா பாபா அவருக்கான முயற்சியை செய்ய வேண்டும் செய்தார் பிரம்மா பாபா. இப்பொழுது சில நொடிகளுக்கு நாம் அந்த ஸ்திதியை அனுபவம் செய்வோம்.
ओम शांति। स्वागतं शुभ स्वागतं मङ्गलं शुभ मङ्गलं स्वागतं शुभ स्वागतं मङ्गलं शुभ मङ्गलं स्वागत 2026 तुम्हारा नाचे गाए मिल के जग सारा स्वागत 2026 तुम्हारा सूरज संग ले आया नया सवेरा नए संकल्प फिर से नई आशा फिर से नई ज्योति जले नई भाषा फिर से नई मंजिलें सामने नई चाहत मन में नया आकाश चुने नई उड़ाने फिर से बाबा की याद ने जीवन सवारा उत्सव 2026 तुम्हारा नए इरादे जगे नया विश्वास बुने नया पथ चले नई दिशा फिर से नई उमंग खिले नई तरंग उठे नया इंद्रधनुष सजे नया रंग फिर से जीत का होगा अब नया उजियारा वंदन 2026 तुम्हारा नया सूरज उगे नए राज खुले नई किरण चमके नया आगाज फिर से नई प्रेरणा हो नई धारणा हो नए स्वर हो नई संवेदना फिर से खुशियों का है आएगा मौसम प्यारा अभिनंदन 2026 तुम्हारा नई ओम शांति। अव्यक्ति भवन में अव्यक्ति परिवार ஓம் சாந்தி. जो सभी அவ்யக்தி आप பவன்ல, हैं, அதாவது சாந்திவன்ல தீதி ये आप இருக்கிற இடம் सबकी அவ்யக்தி हिम्मत பவன். करता हूँ அங்க அவ்யக்தி பரிவார் और இருக்கிறாங்க. बाबा की मदद से आप सभी एकत्रित நீங்க होके எல்லாரும் முயற்சி செய்திருக்கிறீங்க. आप सभी हाथ நீங்க में எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இந்த இடத்துல. सीताराम की भट्टी होने वाली है। आपने थोड़ा तो समझा होगा, உங்க கையில प्रश्न होगा तो पूछ सकते हैं। 21 दिन जनवरी माह திலாராம் பட்டியை நீங்க कुछ புரிஞ்சிருப்பீங்க. अलग तरह की ड्रिल भी करेंगे। 21 நாளைக்கு இந்த பட்டி व्यक्ति அப்படிங்கிறது इशारा நடக்கு बताइए ஜனவரி மாதத்துல. आप सबको नववर्ष அதன் की பிறகு शुभ அவ்யக்த बातें சிக்னல் இருக்கும். बताइए, வேறு मैसेज விதமான சில மெசேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். अव्यक्त அவ்யக்த முரளி तारीख है 3 நீட்டல் मई மே 1977। 3 कर्मों की अति गुह्य 1977 श्रीमती अगर मनवत मिक्स கர்மத்தினுடைய करते तो ऐसे ஆழமான मिक्स करने ரகசியம். वालों को सजा मिलती। இப்போ ஒருத்தர் सजा ஸ்ரீமத் पाप கூட नहीं है, தன்னுடைய लेकिन சொந்த स्वयं வழிகாட்டல்களை स्वयं को सजा மிக்ஸ் के பண்ணக்கூடாது. भागी बना அப்போ देते அவங்களுக்கு हैं। பனிஷ்மெண்ட் கிடைக்கும். खुशी தந்தை शांति யாருக்கும் गायब हो जाना தண்டனை सजा கொடுப்பதில்லை. नहीं, ஆனால் ஆத்மாக்களே जो जिसके தங்களுக்கு नजदीक தாங்கள் होता தண்டனையை उसके கொடுத்து संग का கொடுக்கின்றார். रंग
अवश्य लगता எப்பொழுது है। மகிழ்ச்சி மற்றும் अगर சக்தி बाप के மறைந்து नजदीक விடுகின்றதோ हो அப்பொழுது तो நீங்கள் उसके संग का செக் रंग பண்ண வேண்டும். सर्वोपरि தந்தையினுடைய है। நிறம் என்பது जैसे बाप ஆன்மீகம் का அப்படிங்கிறது. रूहानी அதனால அவருடைய तो சகவாசத்தை जो संग எப்பொழுதும் करेंगे வைத்திருந்தீர்கள் என்றால் उसे ஆன்மீகத்தின் रूहानी நிறம் रंग உங்களை लगेगा। நிறமூட்டும். एक கம்பெனி ही संग சகவாசம் होगा இருக்கும் பொழுது तो एक மட்டுமே ही இந்த रंग होगा। अगर ஆன்மீகத்தினுடைய सर्वशक्तिवान நிறம் बाप உங்களிடம் का இருக்க सदा வேண்டும். संग தொடர்ந்தும் है சர்வ तो சக்திவான் माया தந்தையினுடைய हमेशा नहीं आ சகவாசத்தை सकती। வைத்திருக்கும் போது कनेक्शन மாயாவிற்கு அங்கு है तो வருவதற்கான तरंग தைரியம் उड़ती இருக்காது. रहेंगी। எங்க தந்தையோட தொடர்பு இல்லையோ, தொடர்ந்தும் कनेक्शन உங்ககிட்ட ठीक கரண்ட் हो तो இல்லையோ, சக்தி ऑटोमेटिकली இல்லையோ, அப்பொழுதுதான் सर्वशक्तियों की மாயா तरफ ஏற்படும். आएंगी। கனெக்ஷன் जब தொடர்பு சரியாக सर्वशक्तियां मिलती இருந்தால் எல்லா रहेंगी सदा சக்திகளும் உங்களுக்கு शक्ति கிடைக்கும். रहेगी। எல்லா दम ही खत्म சக்திகளும் हो உங்களுக்கு தொடர்ந்து जाएगा। கிடைக்கும் போது संगम ஒருவர் का समय தொடர்ந்தும் है खुशियों का। புன்முறுவலோடு முகமலர்ச்சியோடு अगर ऐसे இருப்பார். समय எல்லா पर कोई துக்கமும் गलत करे முடிவிற்கு வரும். तो बुरा இந்த लगेगा। சங்கம யுகம் இது जब சந்தோஷத்திற்கான कोई நேரம். இப்பொழுது कंसीव யாராவது துக்கத்தை ओम அனுபவம் शांति। செய்தால் அப்படிப்பட்ட நேரத்தில் அதை சரியானது என்று அழைக்க முடியுமா? முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. மூதாதையர்களின் பகிர்வு. अब हम सभी ஆழமான ஒரு தபஸ்யாவை நாம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும். சிவ் பாபாவை ரொம்ப ரொம்ப லேசான முறையில நாம நினைவு செய்றோம். அது நம்முடைய கர்ம கணக்கை தீர்த்து விடுமா? இல்லை. அக்னி என்பது பாவ காரியங்களின் சுமையை எரிப்பதற்கு தேவையாக இருக்கிறது. நாம் அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு செல்வோம். இந்த ஸ்தூல உலகை மறந்து விடுவோம். ஆழமான ஒரு தபஸ்யா, அதாவது உடலற்ற ஸ்திதியினுடைய தபஸ்யாவை நாம் மேற்கொள்வோம். அப்பொழுது நாம் நம்மை ஒரு பிளெயினான ஒரு புள்ளியாக இருக்கணும். டாட் அப்படிங்கிறது பிளெயினா இருக்கு, அதுல எதுவுமே இல்லை, ரவுண்டா இருக்கு. அப்போ நம்மளுடைய சமஸ்காரத்துல எந்த விதமான தேவையும் மாற்றத்துக்கான தேவை இருக்காது. அதனாலதான் சாலிகிராம் அப்படிங்கிறது ரவுண்டாக காட்டப்படுது, உருண்டையாக இருக்கு. பாபா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், வேற யாருமே கிடையாது. இதுதான் ஆழமான தபஸ்யா. இப்படிப்பட்ட ஆழமான தபஸ்யாவை நாம் செய்யும் பொழுது நாம பாபாவினுடைய அன்பிற்கினிய தாதையினுடைய நினைவுல நாம இந்த அதிர்வலைகளை பரப்ப செய்வோம். 7 மணி ஆகுது. பாபா நம்மை அழைக்கின்றார். இப்பொழுது நாம் சூஷ்ம உலகத்துக்கு போவோம். ஒரு தேவதையாக இருப்போம். பாப்தாதாவோடு ஒரு மங்களகரமான சந்திப்பை செய்வோம். தபஸ்யா செய்வோம். ஓம் சாந்தி. पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में, फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी, शिव पिता ने दी है तुमको, शिव पिता ने दी है तुमको, श्रीमत कितनी प्यारी, श्रीमत कितनी प्यारी। Om Shanti. Welcome to Avikti Parivar and Happy New Year to பரிவாருக்கு everyone. உங்களை Some of you வரவேற்கின்றோம். have already started the new year who are அனைவருக்கும் in Asia. புத்தாண்டு வாழ்த்துக்கள். Countries. ஏசியால And some of ஆல்ரெடி us are
புது வருடம் ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்ச நாடுகள்ல இனிமேதான் புது வருடம் வரப்போகுது. டிசம்பர்ல கர்மாத்தீத் ஆகுவதற்கான முழுமையடைவதற்கான மிக நல்ல விஷயங்களை நாம் பெற்றுக்கொண்டோம், பயிற்சி செய்தோம். புது வருடம், புது மாதம் 2026. இந்த மாதத்துல நமக்கு புது டாபிக் கிடைச்சிருக்கு. இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையில் இருங்கள், பந்தன் முக்த் வாழ்க்கையை, அதாவது விடுபட்ட வாழ்க்கையை அனுபவம் செய்யுங்கள். அதன் கூடவே திலாராம் பட்டி 21 நாளைக்கு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் அதற்கான நமக்கு வந்து ஒரு டாபிக் இருக்கு, ட்ரில் இருக்கு. அவ்யக்தி பரிவார்ல ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையிலிருந்து நைட் வரை பட்டிக்கு வந்து ஜூம் ஓப்பன் ஆகி இருக்கும். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலை ஸ்பெஷலா நாம் அமிர்த வேலை செய்கிறோம். சவுத் அமெரிக்கன் நாடுகள்ல இருந்து யோகிகள் விசேஷமான அமிர்த வேலை யோகம் செய்வார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தபஸ்யா நாம் செய்யலாம். குஞ்சுதாதி சொன்னது போல நம்முடைய தபஸ்யாவை ஆழமாக்கலாம். நம்முடைய முதல் டாபிக் ஜனவரி மாதத்துல claims a right to the inheritance of liberation and liberation in முக்தி life. மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்திக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது இதுதான் நம்முடைய அவ்யக்த இஷாரா. ஜனவரி மாதம் முதல் தேதியான இன்றைக்கு பாப்தாதாவினுடைய ஆசை என்ன, விருப்பம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும். இன்றைய பயிற்சியின் மூலமாக சத்யுகத்தில் இயற்கையாக ஜீவன் முக்தி வாழ்க்கை ஏற்படும். ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கமகத்தில் இருக்கிறது. எனவே ஏதேனும் பந்தனம் இருந்தால் காரணத்தை யோசியுங்கள், மேலும் நிவாரணம் செய்யுங்கள். and find a solution to it. So now we will listen to Mohini Didi, and இப்பொழுது then நாம் மோகினி தீதி கூற இருப்பதை this is கேட்கலாம். Dilaram topic for tomorrow, January 1st, the eternal healer, which is called திலாராம் Vaidyanath. So டாபிக். remembering him இது as வந்து நான் Vaidyanath, இன்றைய he will டாபிக் heal என்னன்னா, us வைத்தியநாத் from அப்படிங்கிறது every அனாதியான way. Soul is குணப்படுத்தக்கூடியவர். healed, body will be ஆத்மா healed. குணமாகும், உடலும் So கூட today's program குணமாகும் is இல்லையா? ஸோ going to இன்றைய be like this, that ப்ரோக்ராம் Mohini Didi அப்படிங்கிறது will இந்த மாதிரி share இருக்கும். a new topic, மோகினி and தீதிங்க then வந்து we நியூ have the டாபிக் பத்தி conclusion ஷேர் where பண்ணுவாங்க. Happy World அதன் பிறகு நம்முடைய angels will come and do conclusion ஹாப்பி வேர்ல்ட் and அதுக்கு start the பத்தியும் claims of ஒரு our முடிவு whole அப்படிங்கிறது month இருக்கும். series. முழு It will be மாதத்தினுடைய wonderful to see டிசம்பர் together. மாதத்தினுடைய And after சீரீஸ் that, அதற்கும் ஒரு as we முடிவுரை all know that என்பது we இருக்கும். having peace New Year retreat in Peace நம்ம Village. நியூ So இயர் please ரிட்ரீட் வந்து பீஸ் வில்லேஜில் indicate நடக்குது your அப்படிங்கிறது உங்களுக்கு Yoga எல்லாம் Bhakti, and தெரியும். there will be நம்முடைய culture யோக program, so பட்டி commit என்பதும் that இருக்கும். also, so you அதன் can பிறகு also watch. கல்ச்சரல் And ப்ரோக்ராம் after இருக்கும், that, we அதுவும் will நீங்க end with the பார்க்கலாம். Bhatti, and there will அதன் be a பிறகு special பட்டி Bhatti என்பது again தொடரும். at 11 o'clock in dining 11 room. மணிக்கு மீண்டும் வந்து ஒரு And all பட்டி will be இருக்கும். together there நம்ம எல்லாரும் practicing and welcoming our new பிராக்டிஸ் year. பண்ணுவோம். So Mohini நம்முடைய Didi புது will be வருடத்தை joining நாம் there as well in கொண்டாடுவோம். dining room, and மோகினி we all will தீதியும் start டைனிங் our new ரூம்ல year இருப்பாங்க. together. நாம And எல்லாரும் Avyakti நம்முடைய புது Parivar will வருடத்தை also ஒன்றாக connecting சேர்ந்து through Zoom. நாம் So you all are welcome to வரவேற்போம். நீங்க watch எல்லாரும் Avyakti அவ்யக்தி Parivar. பரிவார்ல நீங்க And எல்லாரும் once கூட we ஜாயின் start our பண்ணி new year, அதுல and then in the இருக்கலாம். morning நம்முடைய புது tomorrow, வருடத்தை நாம we கொண்டாடுறோம். will be நாளைக்கு doing Murli, காலையிலேயே and நாம I guess that முரளியும் Mohini Didi இருக்கும். will be with us to offer மோகினி Bhog தீதி for நம்மோடு New இருப்பாங்க. Year to போக் Baba. படைக்கிறதுக்கு So நியூ please இயருக்கு make a note, and you will be able to join through Zoom in Avyakti ஜூம்ல Parivar வந்து நீங்க for அதுல Bhog ஜாயின் offering பண்ண and Bhog முடியும். message. போக் So that ஆஃபரிங், is போக் the மெசேஜ் schedule ரெண்டுமே உங்களுக்கு for கிடைக்கும். today ஜூம்ல and நீங்க tomorrow. ஜாயின் பண்ணலாம். So now இன்றைக்கும் let's நாளைக்கும் அதுதான் நம்முடைய listen to கால Didi அட்டவணையாக first. இருக்கிறது. இப்பொழுது நாம் முதலில் தீதி கூற இருக்கும் விஷயங்களை கேட்போம். Om Shanti. Everyone is ஓம் happy, சாந்தி. enthusiastic, and எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஊக்கம் like to உற்சாகத்தோட start இருக்கிறீங்களா? themselves, right? உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கிறீங்க இல்லையா? To claim inheritance, ஆஸ்தியை பெறுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. worthiness is important. ஆனா தகுதி அப்படிங்கிறது As much as அவசியமாக இருக்கு. எந்த அளவிற்கு நாம் தகுதியானவர்கள் ஆகின்றோமோ அந்த அளவிற்கு அதை பெறுவது மட்டுமல்ல, ஆனால் பாபா உங்கள் மீது அருள்வார். I think when Baba says, பாபா all the நீங்க advantages,
எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருங்கள் அப்படின்னு பாபா Without சொல்லும் Baba's பொழுது blessings, பாபாவுடைய without Baba's ஆசீர்வாதங்கள் guidance, இல்லாமல், what is possible? பாபாவுடைய சக்திகள் இல்லாமல் அது சாத்தியம் Because அல்ல. some are very ஏன்னா சில external பேர் bondages, சிலது physical, ரொம்ப ஸ்தூல and some விஷயமாக are இருக்கு, very வெளியில subtle, இருக்கிற பந்தனங்கள். சிலது ரொம்ப and they just சூஷ்மமான appear. பந்தனங்கள், அது அப்படியே Sometimes தோன்றும். in mind, சில sometimes in நேரங்கள்ல dreams, மனசுல ஏற்படும், சில நேரங்கள்ல sometimes in many, கனவுகள்ல many வரும். ways. இப்படி பல விதத்துல அந்த சூஷ்ம And what is பந்தனங்கள் really not with வெளியாடுகின்றது. the souls, இந்த பந்தனம் but also அப்படிங்கிறது within us. ஆத்மா கிட்ட மட்டும் இல்ல, ஆனா All the actions we தத்துவங்கள்ல have கூட done இருக்கு. ஏன்னா are by நம்ம செய்யற using எல்லா body. காரியங்களும் நாம செய்தது எல்லாமே So that உடலை is why பயன்படுத்தி தான் we say செய்திருக்கிறோம். this is also the அதனாலதான் time for இதை settling. சொல்றோம். சுதை எல்லாத்தையுமே And also this is the time for செட்டில் earning. முடிப்பதற்கான நேரம். அதே நேரத்துல சம்பாதிக்கிற நேரமும் இதுதான். As much I earn, I எந்த settle. அளவிற்கு நான் With that, I சம்பாதிக்கிறேனோ keep அந்த அளவிற்கு saving. கணக்கை நான் அடைக்க முடியும். அதன் கூடவே It's எனக்கு not enough. சேமிப்பும் இருக்க வேண்டும். அப்ப I நமக்கு earn பத்தாது enough to இல்லையா? settle அப்போ everything. நான் எல்லாத்தையும் தீர்ப்பதற்காக But then போதுமானதை what is சம்பாதிக்கணும். account? அப்ப என்னுடைய கணக்குல So என்ன it's like இருக்கும்? multitask at அப்போ conference. நாம சங்கமகத்துல பல காரியங்களை ஒரே நேரத்துல We பண்றோம், may மல்டி டாஸ்கிங். overwhelm, but அதனால நாம ரொம்ப very calmly ஜாஸ்தியா பாரமா உணர think வேண்டிய about அவசியம் it. இல்லை. ஆனா ரொம்ப பொறுமையாக, அமைதியாக இதையெல்லாம் பற்றி Observe யோசனை yourself, பண்ணுங்க. your state, உங்களையே பாருங்க, உங்களுடைய ஸ்திதியை and நல்லா take it பாருங்க. in a very natural way. அப்போ இயல்பான முறையில நம்மளால Because இதை if செய்ய you are முடியும். stressed, ஏன்னா நீங்க that's பாரமாயிட்டீங்க, about மன anything. அழுத்தத்துல வந்துட்டீங்க, You won't அப்ப be able to அப்படின்னு do it. சொன்னா உங்களால அதை So be முயற்சி natural, செய்ய முடியாது. அதனால இயல்பான changing முறையில with the இருங்க. circumstances. எல்லாரும் விதவிதமான சூழ்நிலைகள்ல இருக்கிறோம். அதற்கு ஏற்ப Our understanding will help us நம்முடைய make புரிந்துணர்வும் the கூட right நமக்கு choice. உதவி செய்யும். சரியான தீர்வுகளை And then தேர்வுகளை we நாம் get செய்வதற்கு Baba's inheritance. சாய்ஸ். அதன் மூலம் நாம் பாபா கிட்ட இருந்து நம்முடைய Some ஆஸ்தியை have நாம் பெற experienced முடியும். that when you சில get பேர் நீங்க inheritance, அனுபவம் பண்ணிருப்பீங்க, பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும் how போது do you benefit, right? நீங்க எப்படி அதுல இருந்து லாபம் அடைகிறீங்க அப்படின்னு. So Baba is saying claim a right to the inheritance of liberation, mukti. ஸோ இன்றைக்கு இஷாரால பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்கு தீதி சொல்றாங்க. ரொம்ப சிலர் தான் ஜீவன் முக்தின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. முக்தி அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய வீடு அப்படின்னு பாக்குறோம். ஆனா உலகாயத்துல போய் அதுல மூழ்கி விடுவது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்தி தாமம் நம்முடைய வீடு. அதனால பாப் தாதாவினுடைய ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும், each one of us, right, நாம் claim a ஒவ்வொருவரும் right to the inheritance of liberation and முக்தி liberation மற்றும் life. ஜீவன் முக்திக்கான அந்த ஆஸ்தியை பெற வேண்டும். Practicing this at this time, இந்த நேரத்துல this இதை பயிற்சி manifested செய்வதன் natural, மூலம் அது will be சத்தியுகத்தில் natural. இயல்பானதாக ஆகிவிடும். We all are waiting for golden age. நம்ம எல்லாரும் சத்தியுகத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ பாபா சொல்றார், நீங்க எப்படி அதற்கு தயார்படுத்துவீங்க? I listened some of the stories of Ratan Mohini Dadi. ரத்தன் மோகினி தாதியினுடைய சில கதைகளை நான் கேட்கிறேன். Say anything about anyone, any situation, never. She will always give points of knowledge, always. And now I realize that is why she was 100 years, but during day she kept her timetable. She was up at 4. டே டைம்ல அவங்களுடைய டைம் டேபிள வச்சிருந்தாங்க. 4 மணிக்கு தாதி எந்திரிச்சிடுவாங்க. முரளிய she kept her day chart very good. அவங்களுடைய தினப்படி சார்ட்டை தாதி ரொம்ப நல்ல முறையில வச்சிருந்தாங்க. நைட் டைம்ல in heaven with Baba. பாபா கூட அவங்க doing ras, and they could see her super sensitive joy. அவங்களுடைய அதீந்திரிய சுகத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கு இல்லையா? Start living
thinking and dreaming. பாபா அதை தான் நம்மளை செய்ய Baba's சொல்றாரு இல்லையா? directions should பாபாவுடைய be டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம செய்யணும். night time அதே நேரத்துல நாம in new world, happy world. ஹாப்பி வேர்ல்டுல ராத்திரியில நாம This is இருக்கணும். a stage, right? அது And மிக நல்ல Baba ஒரு ஸ்திதி இல்லையா? that she never இதற்கு so many என்ன things in காரணம் everyone's அப்படின்னா life, right? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? But then she was very stable. ஆனா used வந்து அவங்க knowledge. தாதி வந்து ரொம்ப ஸ்திரமாக இருந்தாங்க, ஞானத்தை says நல்லா that பயன்படுத்தினாங்க. அப்போ it will be natural in golden age. Baba says, சத்தியுகத்துல அது however, இயல்பாக it is இருக்கும். not at the எவ்வாறாயினும் consequence that you have right to the inheritance. Baba says, therefore, if a bondage is pulling you, அதனால உங்களுடைய பந்தனம் உங்களை ஈர்ப்பதாக இருந்தால் who is pulling? நீங்க வந்து யாரு உங்களை இழுக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன் வந்து எனக்கு இந்த ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதன் மூலம் நீங்க வந்து ஒரு When you ஹம், pull into தீர்வை வந்து காண someone's வேண்டும். behavior, someone's whatever towards me, it could be influence of a situation, ஒரு சூழ்நிலையினுடைய ஒரு பாதிப்பாக இருக்கலாம். but not take it in, right? Give it to Baba and always பாபா remind கிட்ட him, நாம கொடுத்துடணும். I am not going to நமக்கே do வந்து anything. நான் எந்த பந்தனத்தையும் உருவாக்க So this is a போவதில்லை very அப்படின்னு particular நாம campus. இருக்கணும். ஸோ இதற்கு நமக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் நாம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து ஃப்ரீ ஆக முடியும். ஓம் சாந்தி.